இதோட அந்த சேகரனோட கதை முடிஞ்சது. இனி எந்த காரணத்தை சொல்லியும் அவங்க இந்த ஊருக்குள்ள இருக்க முடியாது. அந்த சேகரன் பொண்ணை கூட்டிக்கிட்டு ஊரை விட்டு போய் தாகணும். என் லட்சியம் நிறைவேற போகுது. நான் தான் ஜெயிச்சேன். அந்த தாய் என்ன ஜெயிக்க வச்சுட்டா. சவுடி எச்சரிக்கை பண்ணிக்கிட்டு இருக்கா. நீங்க நினைக்கிற மாதிரி அந்த தாய் உங்களுக்கு உதவி செய்யலையா? ஆனா அப்போ அந்த சவுடி வேற மாதிரியான கதை சொன்னாலே. என் பேச்சை நம்புங்க. பகல் நேரத்துல கிராமத்துக்குள்ள போகாதீங்கன்னு மட்டும்தான் சவுடி சொன்னார். ஆனா நீங்களும் நானும் அதை ரொம்ப தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்ப என்ன சொல்றா உங்களோட அந்த சவுடி அம்மன்? உங்க சந்தோஷத்தை பார்த்து உங்க லட்சியத்துக்கு அந்த அம்மனோட துணை இருக்கான்னு நான் கேட்டேன். இல்லைன்னு சொல்லிட்டா. உங்களோட சவுடி அம்மனுக்கு மூளை கெட்டு போச்சு. அம்மனோட துணை இல்லாம இந்த பத்திரம் என் கைக்கு எப்படி வந்துச்சு? அப்பாவிகளுக்கு நீங்க கொடுக்கிற தொல்லை அந்த தாய்க்கு பிடிக்கலன்னா அவளுக்கு ரொம்ப கோபம் வந்துடும். அந்த அம்மனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். ஹாக்கே பக்த பராதீனே பரசிவனகர்த ஈஸ்வரி. அந்த சிவன் தன்னுடைய பக்தருக்கு ஆத்மலிங்கத்தை கொடுத்த மாதிரி அந்த தாய் எனக்கு. அந்த தாய் உங்களுக்கு எதை கொடுக்க போறா? நான் ஜெயிச்சிட்டேன். நீங்க ரொம்ப தப்பா யோசிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். என்னோட லட்சியம் நிறைவேறதுக்காக நான் எத்தனை பலி கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கேன். ஆனா என்னோட லட்சியம் நிறைவேறியே ஆகணும். அதுக்காக ரத்த ஆறே ஓடுனாலும் சரி.